இப்போ வந்து ஹேர் டையை பற்றி பார்க்க போகிறோம். ஹெர்பல் ஹேர் டை. இந்த கலரில் உங்களுக்கு வந்து ஹேர் டை மேக்ஸிமம் நீங்கள் எங்கேயும் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. இதுக்கு என்ன ரீசன் இந்த கலரில் வருதுன்னா, வேங்கப்பால் பார்த்துருக்கீங்களா? வேங்க பொட்டு குழந்தை பிறந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த தொட்டாங்குச்சியில் கருப்பு கலரில் பொட்டு வைப்போம். அந்த கருப்பு கலரில் வரதுக்கு காய்ச்சறதுக்கு முன்னாடி இந்த வேங்க பால் எடுத்து அவரி ப்ளஸ் மருதாணி இந்த வேங்கப்பால் மூணையும் வந்து பர்சன்டேஜ் அளவில் நம்ம கலந்து வச்சுருக்கோம். இந்த வேங்க பால் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்கின்னுக்கு வந்து அலர்ஜியோ இல்லை முடி கொட்டுற பிரச்சனை இது மாதிரி எதுவுமே வராது. இன்னொன்று வேங்க பால் இருக்கிறதுனால உங்களுக்கு நேச்சுரல் கருப்பு கலரில் உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப டார்க்காக கருன்னு உங்களுக்கு கொடுக்காது. இன்னொன்று இது எப்படி நம்ம யூஸ் பண்ணோம்னா, இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு பச்சை தண்ணியில் நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்துட்டு ட்ரை ஹேரில் வந்து ப்ரெஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ட்ரை வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. ஐ மீன் ஷாம்பு இல்லாமல் ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஷாம்பு போட்டுக்கலாம். மேக்ஸிமம் 15 to 20 டேஸ் வரைக்கும் கலர் அப்படியே இருக்கும். 20 டேஸ் கழிச்சு ஒயிட் ஹேர் தான் மாறுமோ தவிர ரெட்டும் மெரூனும் மாறாது. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அமோனியா கலக்காததுனால நம்ம வெளியில் வாங்குற கெமிக்கல் டைலாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னுக்கு பிரச்சனை, கண்ணுக்கு பாதிப்பு, முடி கொட்டுற பிரச்சனை. இன்னொன்று கெமிக்கல் கலந்த டை யூஸ் பண்ணும்போது ஒயிட் ஹேர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நம்மளோட இந்த வேங்கப்பால் போட்டு கலந்த நம்ம டை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வெள்ளை முடி வந்து ஸ்ப்ரெட்டும் ஆகாது. இன்னொன்று கண்ணுக்கு குளிர்ச்சி கொடுக்கும். ஸ்கின்னுக்கு வந்து எந்த விதமான ஒரு பாதிப்புமே வராது. அதனால் டைமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், நம்ம கொரியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.